இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் தொடர்ந்து எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, இது சிபிஐக்கு விசாரணைக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட் NCSC வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் டெல்லிக்கு போய் இது கொடுத்துட்டு வந்தாங்க. அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து மூன்றாவது மிக முக்கியமானது, உள்துறை அமைச்சருக்கும் தெரியப்படுத்தி இருக்கின்றோம், சிபிஐ விசாரணை வேண்டும். ஆனா முதலமைச்சர் அவர்கள் ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்ண காரணத்தினால இன்னைக்கு இது கோர்ட் மூலமாக மட்டும்தான் வரவேண்டிய சூழல் உருவாயிருக்கு. தமிழ்நாட்டில் கோர்ட் மூலமாக மட்டும்தான் வரவேண்டிய சூழல். இன்னைக்கு கோர்ட்லயும் பாத்தீங்கன்னா வேறு வேறு கேசஸ் எல்லாம் கிளப் பண்ணி நீதியரசர்கள் விசாரிக்கிறாங்க. சிபிஐ விசாரணை இந்த பர்டிகுலர் கேஸ்ல வேண்டுமா அப்படின்னு இதையே தான் கள்ளக்குறிச்சிக்கு நாங்க கேட்டிருக்கோம். அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம, அவர் இதுல மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் நேரடியா சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் அவங்க கேட்கலாம். மத்திய அரசு கொடுக்க போகுது. முதலமைச்சர் கேட்டு மத்திய அரசு சிபிஐ விசாரணை இல்லை என்று எப்போதும் சொல்ல போவது இல்லை.